அடடா ரோட்டு கடை அத்தோ அத்தோட பேஜோ ரெடி பண்ண போறோம். தொடர்ந்து பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பர்மா ஃபுட் ரோட்டு கடை அத்தோ எப்படி செய்ய இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்ட்ரீட் ஃபுட்டுகளே ரொம்ப டேஸ்டான ஃபுட்னா இந்த அத்தோ தான். அட்டகாசமா இருக்கு. இப்போ வாங்க நம்ம பர்மா அத்தோ எப்படி செய்யணும் பார்க்கலாம். செய்ய போறோம். இந்த 10 பேர் தாராளமா சாப்பிடலாம். ரோட்டு கடையில ஏதாவது டிஷ் செஞ்சு வியாபாரம் பண்ண நினைக்கிறவங்க இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்து அப்படியே செய்யுங்க. சூப்பரா இருக்கும். மக்களும் கடைக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அத்தோவுக்கு முக்கியமானது பேஜோ தான். இந்த பேஜோ எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 1/4 கிலோ பச்சரிசியை களைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அப்புறம் தண்ணியை வடிச்சு 4ஆ மடிச்ச துணியில ஒரு 15 நிமிஷம் உலர வச்சுக்கலாம். அதே போல 150 கிராம் கடலைப்பருப்பு அலசி ஒரு 25 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுக்கலாம். இப்ப ஜாரை எடுத்து 15 நிமிஷம் உலர்ந்த அரிசியை போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்ப இதுல ஊற வச்ச கடலைப்பருப்பு அதோட 1.5 கிளாஸ் தண்ணி ஊத்தி தேவையான உப்பை போட்டு கலக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். கடாயை எடுத்துக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெய் 1 லிட்டர். எண்ணெய் நார்மல் ஹீட்ல இருக்கணும். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில ஊத்திக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வரணும். இந்த மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான், பேஜோ ரெடி. இதே போல எல்லா மாவையும் சுட்டுக்கங்க. 10 பேஜ் சுட்டலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ற கடாய் பாத்தீங்கன்னா குழியா இருக்க கூடாது, தட்டையா இருக்கணும். அப்பதான் பேஜ் தட்டையான ஷேப்ல வரும். அதே போல எண்ணெயும் நார்மலான ஹீட்ல இருக்கணும். சூடு கம்மியா இருந்தா வேகாது, அதிகமா இருந்தா கருகி போயிடும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப சின்ன சின்ன பொருட்களை ரெடி பண்ணணும். அது எப்படின்னு பாருங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அலையாத்தி கடலெண்ணெய் 1/2 லிட்டர். எண்ணெய் சூடானதும் பொடிசா நறுக்கி வச்ச 150 கிராம் பூண்டை போட்டு லைட்டா மஞ்சத்தூள் தூவி பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து 100 கிராம் வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் 1/4 கிலோ வெங்காயத்தை அதே எண்ணெயில பொன்னிறமா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இந்த பொரிச்ச எண்ணெயை ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தனியா ஒரு 1/4 கிலோ வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கோங்க. இப்ப மிக்சியில வறுத்த வரமிளகாயை போட்டு கொரன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதே போல 200 கிராம் பொட்டுக்கடலையை மிக்சியில போட்டு பொடி செஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்துல உப்பு போட்டு தண்ணி ஊத்தி கலக்கி வச்சுக்கலாம். அப்புறம் 75 கிராம் புளியை ஊற வச்சு கரைச்சு வச்சுக்கலாம். அத்தோனாலே பல சுவைகள் அடங்கி இருக்கும். பாக்குறதுக்கு தான் நிறைய வேலை மாதிரி தெரியும். ஆனா ஒன் டைம் நீங்க செய்ய கத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா செஞ்சிடலாம். இப்ப சின்ன சின்ன விஷயங்களா ரெடியா இருக்கு. அடுத்து நூடுல்ஸ் ரெடி பண்ணனும். அது எப்படின்னு பாருங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் வேக வைக்க தண்ணி கொதிச்சதும் 1 கிலோ நூடுல்ஸ் போட்டுக்கலாம். லைட்டா கிளறி தேவையான உப்பு, 100 ml வினிகர், அதோட கலருக்காக சிறிதளவு கேசரி பவுடர். நூடுல்ஸ் வெந்துருச்சு. இப்ப வடிச்சு லைட்டா எண்ணெய் ஊத்தி கிளறி வச்சுக்கலாம். அதே போல 10 முட்டைய உப்பு போட்டு வேக வச்சு உரிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு கை நூடுல்ஸ் போட்டு ஒரு பேஜை உடைச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஒவ்வொரு பொருளையும் போட்டு உப்பு காரம் புளிப்பெல்லாம் பார்த்து அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா அடடா சுவையான பர்மா அத்தோ ரெடி. முதல்ல என்னென்ன பொருள் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு பார்க்கலாம். நூடுல்ஸ், பொரிச்ச வெங்காயம், பச்சை வெங்காயம், மல்லித்தலை, பொரிச்ச எண்ணெய், பொட்டுக்கடலை பவுடர், வறுத்த வரமிளகாய், வறுத்த பூண்டு, புளித்தண்ணி, வெட்டி வச்ச 1/4 கிலோ முட்டைக்கோஸ், சிறிதளவு அஜினமோட்டோ, வேக வச்ச முட்டை, வெட்டி வச்ச லெமன், உப்பு தண்ணி, கடைசியா நம்ம ரெடி பண்ண பேஜோ. இப்போ ஒரு பேசனை எடுத்துக்கலாம். ஒரு கை நூடுல்ஸ், அப்புறம் 3/4 கை முட்டைக்கோஸ், சிறிதளவு பச்சை வெங்காயம், அதோட 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி, அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பொரிச்ச வெங்காயம், பொரிச்ச பூண்டு, அதே போல 1/2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வரமிளகாய், 1/2 லெமனை புளிஞ்சுக்கலாம். இப்ப ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் உப்பு தண்ணி, புளி தண்ணி, அடுத்து சிறிதளவு மல்லித்தலை, ஒரு பிஞ்ச் அஜினமோட்டோ, அப்புறம் சிறிதளவு பொரிச்ச எண்ணெய், வெட்டி வச்ச ஒரு முட்டை, கடைசியா ஒரு பேஜோ உடைச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சுவையான ரோட்டு கடை அத்தோ ரெடி. பர்மா அத்தோ ரெடி ஆச்சு. பாருங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இதை நீங்க செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. உப்பு காரம் புளி பாத்தீங்கன்னா தேவையான போட்டு ரெடி பண்ணிக்கங்க. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.